Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Bpro Freelance Services. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, LinkedInல லிஸ்ட் பில்டிங் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்றதுனால பெர் ஹவருக்கு பாத்தீங்கன்னா நீங்க $5 earn பண்ணலாம். அந்த மெத்தடை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் வீடியோ லாஸ்ட் வரலும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் டிப்ஸ், அப்புறம் ஆன்லைன்ல எப்படி மணி ஏர்ன் பண்றதுங்கிற டிப்ஸ் பத்திலாம் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் லிங்க்டின் லீட் ஜெனரேஷன் சர்ச் பண்ணுறேன். ஸோ செல்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபஸ்ட்டு ஜிக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 100 வேலிட் லீட் ஜென்ரேஷன் சொல்லியிருக்காரு. $30 வந்து இவர் சார்ஜ் பண்ணுறாரு. 2 days டெலிவரி. 100 லீட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $30 சார்ஜ் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1000 லீட்ஸ்க்கு $280 இவர் சார்ஜ் பண்ணுறாரு கைஸ். ஸோ ஓகே, இந்த லீட் ஜெனரேஷன் லிங்க்டினை யூஸ் பண்ணி எப்படி லிஸ்ட் பில்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம இந்த ஜிக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இவர் வந்து 50 லீட்ஸை $5 வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைவர்லையும் இந்த மாதிரி ஜிக் வந்து உங்களோட ஸ்டைலில் க்ரியேட் பண்ணி நீங்கள் இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வாங்கலாம். இவர் ப்ரீமியம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 லீடையும் $100 வந்து இவர் சார்ஜ் பண்ணுறாரு. லெவல் 2 செல்லர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவைட் ரீசனபிளாக வச்சிருக்காரு. இந்த மாதிரி ப்ரைஸ் தான் கைஸ் கிளைண்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 50 லீட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $5ங்கிறது ஒரு ஒர்த்தியான ப்ரைஸ். அதனால தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 315 ரிவ்யூஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இன்னமும் பார்த்தீங்கன்னா இவருக்கு $3 இப்போ ஒர்க் பண்ணிருக்காரு கைஸ். ஓகே, இப்போது இந்த லிங்க்டின் லீட் ஜென்ரேஷன்னா வேறு ஒன்றும் இல்லை கைஸ். லிங்க்டின்ல நம்ம லிஸ்ட் பில்டிங் பண்ணுறது தான். அதை வச்சு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு அவங்களுக்கு கோல்டு இமெயிலோ இல்லை கோல்டு காலோ வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம கொடுக்குற லீட்ஸுக்கு கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வேறு ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் சென்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணிக்குவாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லிங்க்டின் லீட் ஜெனரேஷன் அதாவது லிஸ்ட் பில்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் என்னுடைய லிங்க்டின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லிங்க்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃப்ரீயாக தான் நான் வந்து சர்ச் பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து ஃபுல் ஆக்சஸ் சேல்ஸ் நேவிகேட்டர் ஆக்சஸ் கிடையாது. இந்த வீடியோக்காக நீங்களும் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் சிஇஓன்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ இப்போ சிஇஓன்னு சொல்லி டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பீப்புள் ஜாப் கம்பெனிஸ்னு சொல்லி ஓப்பன் ஆகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லீட்ஸை தான் நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். அதனால் இங்கே பீப்புள்ஸ்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு 10 ரிசல்ட் ஷோ ஆகும். அதே மாதிரி நம்ம 100 பேஜ் வரலும் நம்ம ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெர் பேஜுக்கு 10ன்னா 100 பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு 1000 லீட்ஸ் வந்து இதில் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சப்போஸ் கிளைண்ட் வந்து நம்மளுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க சிஇஓஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார்னா நம்ம இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் ஷோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் ரேண்டமாக பார்த்தீங்கன்னா 5th ப்ரொஃபைல் போகிறேன். ஸோ 5th ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ப்ரொஃபைல்ஸ் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2-3 ப்ரொஃபைல்ஸுக்கும் நம்ம வந்து லீட் ஜென்ரேஷன் அதாவது லிஸ்ட் பில்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் பர்சன் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் கைஸ். காப்பி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ரீமேட் பண்ணி வச்சிருக்க ஷீட்டில் வந்து இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த பர்சனுடைய ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக லீட் ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த 6-7 காலம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டைட்டில், லிங்க்டின் URL, கம்பெனி வெப்சைட், இமெயில். ஸோ இது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த விதமான லிஸ்ட் பில்டிங்கும் நம்ம லிங்க்டின் லீட் ஜென்ரேஷனில் பண்ணால் கண்டிப்பாக கிளைண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த 7 காலம்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரும் சில கிளைண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, கம்பெனி ஃபோன் நம்பர். அப்படி கம்பெனி ஃபோன் நம்பர் கேட்குற மாதிரி இருந்தால் நீங்கள் தனியாக இங்கே ஃபோன் நம்பர்ஸ்னு ஒரு காலம் ஓப்பன் பண்ணிக்கணும். இன்னும் வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கிளைண்ட் கேட்குறாரோ அதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் ஜான்சன் அப்படிங்கிற நேமை ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை பிரிச்சுட்டேன். ஸோ இவருடைய டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஇஓவாக இருக்கார். ஸோ நான் சிஇஓன்னு போட்டு சர்ச் பண்ணதில் சிஇஓன்னு சொல்லி இங்கே சர்ச் பண்ணிக்கிறேன். இல்லைனா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். இவருடைய லிங்க்டின் URL நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். அடுத்து இவருடைய கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெயின் பிரிட்ஜ். ஸோ இந்த கிரெயின் பிரிட்ஜுங்கிறதையும் நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட்லேயும் இருக்கும். கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா கீழே இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் இருக்கும் கைஸ். ஸோ இந்த கம்பெனியோட வெப்சைட் நான் ஃபைன் பண்ணுறதுக்கு ஸோ இந்த கம்பெனி பேஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் விசிட் வெப்சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை நான் இப்போ தனியாக ஓப்பன் பண்ணிக்கிறேன் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுடைய லிங்க்கை நான் காப்பி பண்ணி இங்கே கம்பெனி வெப்சைட் காலமில் போஸ்ட் பண்ணிடுறேன். இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் சப்போஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட் அதாவது இந்த டார்கெட்டட் ப்ராஸ்பெக்டுடைய இமெயில் ஐடி தான் நம்ம எப்போவுமே சப்மிட் பண்ணணும்.
சப்போஸ் இன்கேஸ் எதுவுமே அந்த வேலிட் ஐடி இல்லைன்னா நீங்கள் ஒன்றா வேறு ப்ரொஃபைல் போய்க்கோங்க. அப்படி இல்லாட்டி கிளைண்ட் கிட்ட கேட்டுட்டு கம்பெனியோடைய ஜெனரல் இமெயில் வந்து போடலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளைண்ட் கேட்டுட்டு அவர் அப்ரூவ் பண்ணாருன்னா நீங்கள் இங்கே கம்பெனியோடைய ஜெனரல் இமெயில் போடலாம். ஜெனரிக் இமெயில்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே பாருங்கள், இந்த கம்பெனியோடைய வெப்சைட்டில் கான்டாக்ட் அஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ info@grainbridge.com இல்லைனா வந்துட்டு contact@grainbridge.comனு சொல்லி நம்மளுக்குலாம் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து ஜெனரிக் இமெயில். இந்த இன்ஃபோ, கான்டாக்ட், ப்ரைவசி அப்படின்னு சொல்லிலாம் வருது இல்லைங்களா ஃபஸ்ட்டு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜெனரிக் இமெயில்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, சப்போஸ் ஜெனரிக் இமெயில் ஐடி இருக்கான்னு பார்க்க நான் வந்து இந்த கம்பெனியோடைய ஃபேஸ்புக் பேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் அபவுட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியுடைய இமெயில் அது கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட இமெயில் support@grainbridge.comனு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த இமெயிலை நான் இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜெனரிக் இமெயில், அதனால் நான் ஜெனரிக் இமெயில்னு சொல்லிங்க நேம் பண்ணிக்கிறேன். ஜெனரிக் இமெயில்னு போட்டதுக்கப்புறம் நம்ம ஜெனரிக் இமெயிலை இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு கைஸ். சப்போஸ் அந்த கிளைண்ட் ஃபோன் நம்பரும் கேட்டார்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஃபோன் நம்பரை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லீடுக்கான பர்சனல் இமெயில் ஃபைன் பண்ணலாம். இப்போ மார்க் ஜோஹான்சனோட இமெயிலை நம்ம இப்போது ஃபைன் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நேம் டு இமெயில் எக்ஸ்டென்ஷன் ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி அதை நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுடைய அபவுட் அஸ் பேஜை நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி கான்டாக்ட் இன்ஃபோலையும் ஏதாவது இமெயில் ஐடி கொடுத்துருக்காரான்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இமெயில் ஐடி எதுவும் இல்லை, மற்ற டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அவருடைய லிங்க்டின் ப்ரொஃபைல், அப்புறம் ட்விட்டர் ஹேண்டில், அப்புறம் medium.com உடைய ஹேண்டில் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இதில் வந்து எந்த இமெயிலும் இல்லாதனால நம்ம வந்து நேம் டு இமெயில் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இமெயில் ஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நேம் டு இமெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுள் குரோமில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதை பற்றி பார்த்தீங்கன்னா கைஸ், நேம் டு இமெயில் எக்ஸ்டென்ஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்போஸ் கொடுத்துக்கிறேன். கம்போஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு அட் சிம்பிள் போட்டுக்கிறேன். அட் சிம்பிள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஒர்க் பண்ணுற வெப்சைட்டுடைய டொமைன் மட்டும் நம்ம போடணும். www. வரக்கூடாது. அதே மாதிரி https அந்த மாதிரி இதுவும் வரக்கூடாது. ஜஸ்ட் அந்த கம்பெனியோடைய நேம் +.com அது மட்டும்தான் கைஸ் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பர்சனுடைய பர்சனல் இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பர்சனுடைய வேலிட் இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் தான். அடுத்த பர்சனுக்கு நம்ம மூவ் ஆகலாம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரயன் ஏ வில்லியம்ஸுங்கிற ஒரு பர்சன். ஸோ இந்த ரயன் ஏ வில்லியம்ஸுங்கிற அவருடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏ டாட்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து அவருடைய மிடில் நேம். அதனால் நான் இதை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரயன் வில்லியம்ஸுங்கிறத மட்டும் நான் வச்சுக்கிறேன். டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் co-founder and CEO. co-founder and CEO எந்த கம்பெனியில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கேட்ரே அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவருடைய டைட்டில் காப்பி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அவருடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் யூஆர்எல்லையும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இவர் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட வெப்சைட் போகிறதுக்கு நான் அந்த கம்பெனி பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் கைஸ். கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கம்பெனி வெப்சைட் போய்க்கிறேன் கைஸ். கம்பெனி வெப்சைட் ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த லிங்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கம்பெனியோடைய ஜெனரிக் இமெயில் ஃபைன் பண்ணுறதுக்கு நான் கான்டாக்ட் அஸ் பேஜ் போகிறேன். இல்லைனா இந்த பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வரேன். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா investments@cadre.com இருக்கு இல்லைங்களா, இதுதான் இந்த கம்பெனியோடைய ஜெனரிக் இமெயில். சப்போஸ் ஃபோன் நம்பர் வேணால் நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். இந்த கம்பெனியோடைய ஜெனரிக் இமெயிலை நான் இப்போ போட்டு கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுடைய பர்சனல் இமெயில் ஃபைன் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் அதே மாதிரி நேம் டு இமெயில் எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் லாஸ்ட் நேம் ஸ்பேஸ் அந்த கம்பெனியோடைய website.com இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். பார்ப்போம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ryan@cadre.com இதுதான் இந்த பர்சனுடைய பர்சனல் இமெயில். ஸோ இதையும் நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் தேர்ட் பர்சன் மூவ் ஆகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் அபவுட் ஸ்டெப்ஸ் சொன்ன மாதிரியே இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வால்மார்ட் வெப்சைட்குள்ளே நான் போய்கிட்டேன். ஸோ இந்த தேர்ட் பர்சன் ஒர்க் பண்ணுற வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா வால்மார்ட். ஸோ இந்த walmart.comல வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரிக் இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஃபைன் பண்ண முடியல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் சர்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த கம்பெனி பேஜ்லையும் பார்த்துட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்காத இமெயில்ஸ்க்குலாம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த கம்பெனியோடைய ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி பாலிசி பேஜ் போகலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட இமெயில் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ரைவசி பாலிசி கொடுப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் நான் Ctrl+F அழுத்தி அட்டுன்னு ஒரு சிம்பிள் போட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
consumerprivacy@walmart.comனு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த கம்பெனியோடைய ஜெனரிக் இமெயில் ஐடி. ஸோ இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். ஏன்னா வந்து வால்மார்ட்டுங்கிற ஒரு பெரிய கம்பெனியுடைய பிரசிடென்ட் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ இந்த லீடோடைய பர்சனல் இமெயில் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி தான் கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பப்ளிக்காக அவைலபிள் வைக்க மாட்டாங்க. எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவருடைய பர்சன் நேம் வந்து போட்டுக்கிறேன். கம்பெனி walmart.comங்கிறத நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனோட இமெயில் வந்து இங்கே ஷோ ஆகியிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பர்சனோட இமெயில். ஸோ இது வந்து பர்சனல் இமெயில் ஐடி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இன் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் டு இமெயிலில் எந்த விதமான எக்ஸ்டென்ஷனும் வந்து கிடைக்கலனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அது என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் குயலுங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நிறைய ஃப்ரீ டூல்ஸே அவைலபிளாக இருக்குது. சேல்ஸ் குயலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மந்த்லி 100 லீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ஃப்ரீயாக ஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லீட் லீப்பர்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ராப் இருக்குது. இந்த ஸ்க்ராப் எக்ஸ்டென்ஷனும் பார்த்தீங்கன்னா மந்த்லி நம்மளுக்கு 150 கிரெடிட்ஸ் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பிளுக்கு ஒரு 3 லீட் வந்து நம்ம வந்து இப்போ ஃபைன் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இந்த 3 லீடுமே வந்து 100% வேலிட் லீட்ஸ். ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த லீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக சப்மிட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேஜஸ் தான் வந்து காட்டுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் 1000 லீடுக்கு மேலே வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் நேவிகேட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் போடணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு பூலியன் சர்ச் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் சைட்னு போட்டுக்கிறேன். au.linkedin.comனு சொல்லி போட்டுக்கிறேன். கொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட்டட் கீவேர்ட்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இந்த பூலியன் சர்ச்சை வந்து பார்க்கணுன்னா கைஸ் சைட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சைட்டில் சர்ச் பண்ண போகிறோன்னு சொல்லி இதில் வந்து ஷோ பண்ணிக்கலாம். இங்கே ஏயுங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவோட ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஏயுன்னு சொல்லி குளோபலாக நம்ம வந்து குளோபல் கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஆஸ்திரேலியாவுக்கு ஏயுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற linkedin.com ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் வேணும். சிஇஓங்கிற ஒரு கீவேர்டோட வேணும் கைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்ன்னு சொல்லி இங்கே சர்ச் பண்ண முடியாது. ஏன்னா யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம linkedin.comனே தான் வரணும். நம்ம தனியாக கொட்டேஷனில் வேணால் நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் in.linkedin.comனு சொல்லி கொடுத்துடலாம். அதே மாதிரி ஃப்ரான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா fr.linkedin.comனு சொல்லி கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் au.linkedin.comனு சொல்லி சர்ச் பண்ணிக்கிறேன் சிஓங்கிற ஒரு டைட்டிலோட. இப்போ வந்து இந்த பேஜில் வந்து நம்மளுக்கு என்ன ஷோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா கைஸ் ஆஸ்திரேலியன் பர்சன்ஸுடைய சிஇஓங்கிற டைட்டில் இருக்கிற லிங்க்டின் ப்ரொஃபைல்ஸ் மட்டும் ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரொஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சப்டொமைன் ஆஸ்திரேலியா, அதாவது கிரேட்டர் சிட்னி ஏரியாவில் இருக்காங்க. அதாவது ஆஸ்திரேலியா தான் சிட்னி. இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்க சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் அட் canva.com உடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இவங்க. ஸோ நம்ம சிஇஓங்கிற டைட்டில் போட்டதுனால இங்கே சிஇஓ லிஸ்ட் ஆகியிருக்கு. அதே மாதிரி கைஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்க பர்சன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் எஃப்ஆர்னு சொல்லி போடுறேன். ஃப்ரான்ஸ்னு சொல்லி போட்டோன்னே இங்கே பாருங்கள் கைஸ் ஃப்ரான்ஸில் இருக்க ப்ரொஃபைல்ஸ் லீட் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆகியிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்ச் ரிசல்ட்டில் நிறைய ரிசல்ட் ஷோ ஆகிற மாதிரி செட்டிங்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம மேக்ஸிமம் பேஜஸ் எவ்வளோ லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ லோட் பண்ணி இதில் இருக்க லீட்ஸும் நம்ம ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த பேஜும் பத்தலைன்னா நீங்கள் வேறு கீவேர்டு யூஸ் பண்ணி பாருங்கள். சிஇஓங்கிறது போல சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு ஃபுல்லாகவே டைப் பண்ணுங்கள். இதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாகவே லீட்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நிறைய பாசிபிள் வேஸ் இருக்குது. ஸோ இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் 100 லீட்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா $30 சார்ஜ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக 50 லீட்ஸ் கம்ப்ளீட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஆகும். 100 லீட்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு 2 hours தான் கைஸ் ஆகும். ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 hours ஆஃப் ஒர்க்குன்னு போட்டிருக்காரு. மேபி இவர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கூட திரும்ப கூட ஒர்க் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 100 டார்கெட் வேலிட் லீட்ஸ் ஃபார் $30 சொல்லி கொடுத்துருக்காரு கைஸ். இவர் என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம், வெப்சைட், கம்பெனி லிங்க்டின் URL, கான்டாக்ட், அப்புறம் டைட்டில், இமெயில், ஃபோன் நம்பர், லிங்க்டின், அப்புறம் அந்த கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுக்குறாரு. எம்ப்ளாயீஸ், கம்பெனி ஃபவுண்டட் இயர், ரெவன்யூ, அப்புறம் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு அட்ரஸ் கொடுக்குறாரு கைஸ்.
ஸோ இதுதான் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டினை யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட் பில்டிங் பண்ணுறது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த லிங்க்டின் லீட் ஜென்ரேஷன் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்லேயும் வரும். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லேயே லீட் ஜென்ரேஷன்லேயும் வரும். ஸோ இந்த கேட்டகரி கீழே தான் இப்போ நம்ம பண்ண ஒர்க் வரும். அதே மாதிரி பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்லேயும் வரும், டேட்டா என்ட்ரி, வெப் ரிசர்ச், இன்டர்நெட் ரிசர்ச், இந்த மாதிரி கேட்டகரிஸுக்கு கீழேயும் இது வரும் கைஸ். இந்த கேட்டகரி யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணலாம். உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபைவர்லேயே கூட நீங்கள் செல்லர் ஆகலாம் கைஸ். அதே மாதிரி அப்போர்க்லேயும் இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ப்ரப்போசல் சப்மிட் பண்ணலாம் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thank you for watching guys. Have a great day.